ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேமிங் வாரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெபல்ஸ் இன் பப்ளிக் சர்வர். ஏன்னா போன வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்ளிக் சர்வர் போட்டேன். இந்த வாட்டி என்ன யார் எனக்கு தெரியாத ஆளாக விட்டு வரேன். நம்ம இன்னைக்கு ஒன்றாவே பப்ளிக் சர்வர் தான் ஆட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இப்போ நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துருக்கிறதுனால நம்ம மேட்ச் ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். இல்லை 93னா கூட நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணாக்கா நிறைய பாயிண்ட் எடுக்கலாம். ஓகே, இங்கே 1 2 3 இல்லை ஸோ கத்தான வச்சு தடுத்து ஆகணும். எதுக்கு நீங்கள் கேட்கலாம், ரிவால்வரு, செயின்ஸா, இது ஸ்மோக் கிரேனேட்டு, இந்த கேம் மட்டும் 19 கீ வச்சுருக்கேன்ட்டு. ஆமாண்டா, இதெல்லாம் எல்லாத்தையும் செகண்டரி வெப்பன்லேயே பார்த்துருக்கலாம். ஃப்ளேர் கன்னு, ஸ்டே, ரிவால்வர், இது 3த்தையும் சேர்த்தாலே 40 கீ வரும். ஆமாண்டா, 40 கீ, செயின்ஸா ஒரு 15 கீ, ஸ்மோக் கிரேனேட் 10 கீனா கூட 65 கீ இருந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா? பாருமா 10 கீக்கு என்னடா பண்ணுவேன்? நீ கிராஸ் போவாங்க என்னன்னா 35 கீயா 100 கீ. அப்போ நீ ஒரு ஸ்னைப்பரே வாங்கிக்கலாம். ஒரு ஸ்னைப்பராக ரிவால்வர் அப்படின்றியா? ஓகே, அப்போ ஃபிஸ்ட்டு கிரானைட் வச்சு என்ன பண்ணுவேன் சொல்ல. இப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படின்னு ஏன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்னைப்பர் ஏன் எடுக்கணும்னா தூரத்துலேருந்து போடுறதுக்கு தான். இதே கிராஸ் போன் எடுத்திங்கன்னா குட்டி மினி வெர்ஷன் ஆஃப் ஸ்னைப்பர் 2 ஹெட்ஷாட் தான். அதை வாங்கிட்டிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஸ்னைப்பருக்கு காசு சேர்க்கலாம் கொஞ்சமாக. ஸோ அதுதானே என்ன பண்ணலாம், ரிவால்வர் எடுப்போம். இப்போ நான் இந்த ரிவால்வர் வாங்கினதுனால தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், நிறைய மேட்ச்லேயும் ரிவால்வர் தான் யூஸ் ஆகுது. ரிவால்வர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஏன்னா ரிவால்வர் கிராஸ் பண்ணுறது நம்ம தூரத்துலேருந்து அடிக்கிறது. கிராஸ் அதெல்லாம் அச்சோ தோத்துட்டோமே. டேய் படித்து சொல்லிடா, ஸ்னைப்பரவங்கடான்ட்டு. டேய் கம்னரா, எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேட்டுட்டு அதுமா நீ சொல்லு, புரியுதா? இப்போ பாருங்க, நம்ம இப்போ ரிவால்வர் வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இதுக்கெலாம் இதெல்லாம் ஏன் வாங்கியிருக்கேன்? ஸ்மோக் கிரேனேட் ஏன்டா வாங்கியிருக்கேன், செயின்ஸா ஏன்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஞ்சர்ஸ்னால் ஸ்மோக் கிரேனேட் போட்டு ஓடிட்டு பின்னாடி நிறைய ஆம்பு வச்சு நம்ம அடிக்கலாம். இப்படி தான் ரிவால்வர் இருந்தால் இதுதான் ரிவால்வருக்கு. ஸ்மோக் கிரேனேட் இது. நம்ம ஏன் செயின்ஸா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம செயின்ஸா எதுக்குன்னா, இப்போ செயின்ஸாவை எடுத்துகிட்டு ஒரு ஃபியூவல் மாதிரி காட்டும். இப்போ வெயிட் பண்ணுங்க, செயின்ஸா எடுக்கல. நிறைய பற்றிக்கு நம்ம இவ்வளோ மேலே வந்துட்டோம். நிறைய பற்றி போட்டு தள்ளிட்டு அடுத்த மேட்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, அதுதான் இப்போ எதுக்குன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின்ஸாவை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம். இப்போ வேகமாக போனோம் அப்படின்னா வார் ஹார்ன் யூஸ் பண்ணணும், இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஏன் பட்டன் வச்சிங்கன்னா இந்த ஃபியூவல் இருக்க வரைக்கும் 150 ஃபியூவல் இருக்க வரைக்கும் வார் ஹார்ன் மாதிரி போகும். இதே நீங்கள் வார் ஹார்னோட சேர்த்தீங்க, அச்சோ தோட்டுட்டோமே, பேசிட்டே இருக்க மாதிரி அடிக்கிறானே. கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். இதையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் 5-6 செகண்ட்லேயே போயிடலாம். அவ்வளோ வேகமாக போவோம். அதனால செயின்ஸா வேகமாக போகிறதுக்கு, ரிவால்வர் கிட்டே விட அடிக்கிறதுக்கு, ஸ்னைப்பர் கிராஸ் தூரத்துலேருந்து அடிக்கிறதுக்கு, இது ஸ்மோக் கிரேனேட் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அதனால
பார்த்து அதில் போட்டிங்கன்னா அது அந்த இது இருக்குல்ல அந்த மால்டோ ஃப்ளேர்லாம் அதெல்லாம் காணாமல் போயிடும். அதுதான் இன்னொரு ஸ்மோக் கிரனேட்டோட பவரு. இப்போ பார்த்தீங்களா இத்தனை யூஸ் இருக்குது ஸ்மோக் கிரனேட்டில். தூரத்தில் இருந்தவனை அடிப்போமா? ஏன்டா இவ்வளோ நேரம் இப்போ என்னை பேச விடாமல் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற பேரில். இப்போ புரியுதா? கேட்டல ஏன்டா ஸ்னைப்பரே வாங்கலை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதான் ரீசன். ஓய் லைஃப்பை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருப்பான். நம்மளும் நம்ம இதுக்கு செயின்ஸாக்கு நல்லா டெவலப் பண்ணோம். ஓகே, அது கீ நிறைய தேவைப்படும். எது கீயை வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதை சேர்த்து வச்சு நான் வந்து ஸ்னைப்பர் வாங்க போகிறேன். நீ இப்போ தான் சொன்ன ஸ்னைப்பர் வாங்க வேணான்ட்டு. ஆமாண்டா பழுத்துக்க நான் என்ன சொன்னேன்னா தோத்துட்டோமே. சே என்ன நடக்காது நான் சொன்னால் அதே நடந்துச்சு. இப்போ ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்மோக் கிரனேட்டு, ஃபாஸ்ட்டுக்கு செயின்ஸா, அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு ரிவால்வர், லாங் ரேஞ்சுக்கு வந்து கிராஸ்போ. இத்தனை பொருள் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் நம்ம கையில் இருக்குது. அதனால் நமக்கு இப்போ வந்து நம்ம ஸ்னைப்பர் வாங்க போகிறோம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் டிப்ஸ்க்காக தான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ வந்து இந்த மேட்ச்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் நீ தோக்குதா போகிற டே கம்னர்ரா, இல்லைன்னா சும்மா விட மாட்டேன். பால் பச்சை கிராஸ் ரோட்ஸ் 117. அப்போ எத்தனை பாயிண்ட் எடுக்கிறோன்னு பாருங்கள். நம்மளோட அலைன்மெண்ட்டை வச்சு நம்மளால முடிஞ்சதுக்கு ஆடுவோம். பார்க்கலாமா? இலோன்றதால வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கேட்பீங்க. ஒரு சீப்பான ஸ்மோக் கிரனேட்டு, செயின்ஸா இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து நான் இப்போ சொல்லுவீங்க. ஏன்டா அது நான் கத்தானா ஸ்னைப்பரே வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேலை கிட்ட வந்தாலும் பாருங்கள் அப்படியே கொஞ்சமாவது டைம் பண்ணுது, இல்லைன்னா கொஞ்சம் கூட டைம் பண்ண முடியும். அது வந்து ஏன் ஸ்மோக் கிரனேட் போடலன்னா போட்டேன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். இதுவே நம்ம வந்து எங்கே இருக்கோமோ அதோட வாசல் அதான் வர வழியில் போட்டோம்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இல்லை அவன் வந்து நிறைய தடுக்கணும் அப்படின்னா அவன் 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 அதுலேயே அப்படியே போட்டு முடிச்சிடணும். பார்த்தீங்களா ரிவால்வரோட பவரை? இந்த மாதிரி தான் பண்ணோம். ஓகே, என்னடா நான் பேசவே ஒரு மாட்டேங்கிற, நீ தான் பேசுவேன் நெகட்டிவாக தான். நம்ம ஒரு கிராண்ட் வீடியோ போடலாமா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பால் பச்சையோட வாய்ஸ் ஓவரோட வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வந்து பிடிச்சிருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு பால் பச்சையோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் எல்லாம் ஃபன்னியாக பேசுகிறேன். என்னோட வாய்ஸ் ஓவர் யாருக்கும் பிடிக்காமல் இருக்கும் அப்படியா சொல்கிறேன்? அப்படின்னா மறக்காமல் இவன் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இவனை பால் பச்சையிலேருந்து பால் எடுத்து பச்சையாக மாற்ற முடியும். ஓகே, இவனை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து போன வாட்டி பார்த்தீங்களா ரிவால்வர்லேயே டப்புன்னு போட்டோம்ல. ஆமாம், அதனால என்ன பார்த்தீங்களா ஓலாண்டில் வர மாதிரி அந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்களா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குமா யார் அதை அடிக்கிறது? படாடே 40 டேமேஜ் காத்தான வச்சு சும்மா தத்துனுங்கிறான். காத்தா நல்லா பட்டு நம்ம மேலே படுத்துது. ஓ தட்டி ஒன்று சும்மாவே விடக்கூடாது. படாடே ஷார்ட்டி ஆனால் 20 தான். ஆனால் நல்லாவே டேமேஜ் தருது. நான் இதுக்கு ரிவால்வர் வாங்கினேன். ரிவால்வர் வந்து தலையில் சொல்லலாம், பாடியிலே சொல்லலாம். 6 புல்லட் இருக்கும், அது ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டின்றது கொஞ்சம் லீடருக்கு லேட் ஆகும். ஸோ இவன் தலையிலே சொல்கிறானே, நம்ம தலையிலே சொல்லலாம். நல்லா டேமேஜ் தான் போகும். 3-4 ஹெட்ஷாட்டில் செத்துருவான். இவன் வந்து கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணி அடிக்க என்னால் ரொம்ப சீக்கிரமாக செத்துருப்பில்ல. அதான் சொன்னேன்ல இந்த மாதிரி தோற்றுருவேன்ட்டு. இவன் சும்மாவே விட மாட்டேங்களா பார்த்துட்ட. ஸோ என் வேலை சும்மா ஃப்ரீஸ் ஷார்ட் கன். என்ன பண்ணுறது?
ஓகே இந்த மேட்ச் கன்ஃபார்மாக தோற்றுருவோம். அது வேறு விஷயம். நம்ம கத்திரிக்க ஸ்மோக் கிரனேட்டே யூஸ் பண்ணலையே. எங்கேயாவது யூஸ் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்மோக் கிரனேட்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு நல்ல அலைன்மெண்ட் இல்லாமல் ஸ்னைப்பர் வாங்கிட்டாரு. என்ன பண்ணுறது கொடுங்க. ஆனால் அவர் ஸ்னைப்பரை வாங்கி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு. அவர் ஒருத்தர் லாங் ரேஞ்சில் போட்டோன்னே நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்சில் தான் போட்டால் லாங் ரேஞ்சில் போடலான்றதுனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே சாரி ஃபார் த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே இந்த மேட்ச் நீ ஜெயிக்க மாட்டேன். அப்படி மட்டும் நடந்துச்சு உனக்கு இந்த பொம்மையை சுட்டா மாதிரி ஸ்னைப்பர் ஃப்ரீ தான் எடுத்து மடையில் போட்டுருவேன். அப்படியா? ஷூட்டிங் ஆமாண்டா, ஷூட்டிங் ரேஞ்சில் நான் வச்சு போட்டுருவேன். அப்படியா? எப்படி எங்கள் ரோப்ளாக்ஸ் ஐடியா இல்லை. அப்படியா? ஓகே என்கிட்ட இல்லைன்றது எனக்கோ தெரியும். நீ உனக்கு எப்படியாவது கிரியேட் பண்ணி நான் தள்ளுறேன். அப்போ கூட வந்து கிராஸ் போயிருவோம். நான் ப்ரைவேட் சர்வர்லாம் நம்ம சொல்லுங்கள், ப்ரைவேட் சர்வருக்குள்ளே போகலாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரைவேட் சர்வரில் விளாட்லாம். ஓகே இப்போ வந்து டெலபோர்ட்டிங் என்ன இடம் பண்ணலாம். இப்போ வந்து ரேவல்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அது கொஞ்சமாக ஓகே டாக்ஸா ஆரியனா டாக்ஸ் ஸ்ப்ளாஷ் தான் தொட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன். ஸ்ப்ளாஷ் இல்லை, டாக்ஸ் தான். பாருங்கள் நாம்லாம் 4-5 செகண்ட் ஆகுமா போகிறதுக்கு? என்ன 3 செகண்ட் ஆகுமா? நம்ம வந்து இப்போ பாருங்கள் 4-5 செகண்ட் ஆகிடுச்சா? பாருங்கள் நம்ம வந்து செயின் சாய் யூஸ் பண்ண மாதிரி நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு மாதிரி பார்க்கலாம். வெயிட் பண்ணி ஸ்னைப்பர் நினச்சேன். ஸ்னைப்பர் ஸ்கில்லு பண்ணது தம்பி. என் நைஃப்பில் போடாமல் இருந்தால் சரி தான். எல்லாம் நைஃப்லேயே போட. ஷோ என் பேர் வேறு கிங் ஆஃப் நைஃப்ஸா? ஆமாண்டா பால் பச்ச கிங்ஸ் ஆஃப் நைஃபா. நைஃப்பில் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. நைஃப்பில் ஒரு பவருமே இல்லை, ஆனால் பவர் ஆஃப் நைஃபா. நைஃப்பில் நார்மலாக வச்சாலே 40 தான். இல்லை ஒரு அப்கிரேட் எல்லாமே இது 60 அடி இது செயின்ஸா. ஆனால் என்ன கம்மியும் அதுக்கு மாதிரி 20க்கு அது. ஆனால் இது வந்து இது வந்து 15க்கு தான். அதோட இது சீப்பு, வேகமாகவும் போகும், நிறைய டேமேஜும் தரும். அவன் கிங் ஆஃப் நைஃப் தான். ஆனால் கிங் ஆஃப் கிராஸ் போல எங்கக்கிட்டியாவா? எப்படா நீ கிங் ஆஃப் கிராஸ் போங்க? ஸ்னைப்பர் வச்சுக்கின்னு ஒருத்தன் வந்தால் கிராஸ் போலாம் நிற்கவே நிற்காது. ஸ்னைப்பர் வச்சுருந்தாலும் கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும். மண்டையில் அடித்தாதெல்லாம் உண்டு. நான் 2 மண்டையில் அடிச்சேன்னா காதி தான். நான் அதுக்கு அவன் அடிக்கிறதுக்குள்ள நான் அவனை அடிச்சிருவேன். நான் அதுக்கு பயப்படணும். இவனே ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கான். இவனே இந்த அடி தான் வாங்குறான் பாருங்கள். சரியாக குறி வைக்க தெரியாமல் நம்ம ஒரு தலையில் ஒரு பாடி ஷாட்டு, இன்னும் ஒரே ஒரு பாடி ஷாட். பார்த்தியா? இந்த மாதிரி தான் ஸ்னைப்பர் வச்சுருந்தாலும் கரெக்டாக சொல்ல தெரியணும். அப்படியா சொல்கிறேன்? நீ கிங் ஆஃப் கிராஸும் ஸ்னைப்பர் தான். அப்படியா சொல்கிறேன்? ஆமாம் ஓகே தான். ஓகேடா பல்பச்சி, இன்றைக்கி தான் ஏதோ நல்லதாக பேசியிருக்கேன். ஓகே எங்கடா அவன்? இங்கே மோதிரம் எடுப்போம். மேலே போகிறான். ஷோ கடுப்பிச்சுட்டே. ஏன்டா கிலோ கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் செய்ய கஷ்டமாக இருக்குன்னா நான் வந்து லைட்டாக அசந்து இந்த இது மேலே கையை வச்சுட்டேன்னா அதனால கொஞ்சம் லாக் அடிச்சு ஸ்க்ரீனு. அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு, லேக் ஆகிடுச்சு. அப்படியா சொல்கிறேன்? ஓகே தான். ஸ்மோக் கிரனேட் இங்கேயா போடலாம்? கண்ணாடி உடச்ச சத்தம் மாதிரியே இல்லை. கண்ணாடி யாரோ உடச்சாங்களே இப்போ.
எங்கே உடைச்சாங்க? இங்கே நான் கண்ணாடி உடச்சிட்டு இல்லை இங்கே தான் உடச்சிருப்பான். போடுவோம் இங்கே ஒன்று போட்டோன்னா அங்கேருந்து விட்டானாவது கொஞ்சமாக தப்பிக்கலாம். இல்லை அங்கே தானே உடச்சிருக்கு. இந்த மாதிரி ஓ இப்படி பண்ணி என்கிட்ட தப்பிக்கலாம்.